தாவேகாவில் இணைந்த நொடியில் சி விஜயபாஸ்கர் சொன்னது இதுதான். இங்க இருப்பவர்கள் எல்லாம் ஜாம்பவான்கள். அதாவது அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைந்த யாவரும் ஜாம்பவான்கள். அதிமுக இப்போது லெட்டர் பேட் கட்சி என்று பேசியிருந்தார். அந்த வகையில் ஜாம்பவான் என தன்னையும் சேர்த்து சொல்லிக் கொண்ட சி விஜயபாஸ்கருக்கும் அவரோடு உடன் சென்ற எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் தாவேகா என்ன பொறுப்பு கொடுக்க போகிறது என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் விராலிமலை தொகுதியில் கடந்த 4 தேர்தல்களிலும் வெற்றி பெற்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்திருக்கிறார் விஜயபாஸ்கர். அதிமுகவில் மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் வகித்தவர். ஜெயலலிதா அமைச்சரவை, எடப்பாடி அமைச்சரவையிலும் இடம்பெற்றவர். எடப்பாடியின் தீவிர விசுவாசியாக பார்க்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் இன்று அதிமுகவை உதறிவிட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கிறார் என்றால் அதற்கேற்ப முக்கியத்துவத்தை விஜயபாஸ்கர் எதிர்பார்ப்பார். எனவே இடைத்தேர்தலுக்கு முன்பே அவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் அடங்கிய மண்டல பொறுப்பாளராக நியமனம் செய்யலாம் என்ற முடிவில் விஜய் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அதிமுகவின் முக்கிய முகமாக இருந்தவர். கரூரில் 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அதிமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்தவர். எனவே அவரும் தற்போது தாவேகாவில் இணைந்திருப்பதால் அவரை கொங்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கும் திட்டத்திலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருவருக்குமே தொகுதி செல்வாக்கு இருக்கிறது, பணபலம் இருக்கிறது. இவரை போன்றவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கும் போது வரக்கூடிய தேர்தல்களில் திமுக அதிமுகவை சமாளிக்க முடியும் என்பது தாவேகா தலைமையின் எண்ணம். தாவேகாவில் தற்போது இருப்பவர்கள் பெரும்பாலும் புதிய முகங்கள். மக்கள் செல்வாக்கு அவர்களுக்கு கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலை போல எல்லா தேர்தலிலும் மக்கள் விஜய்க்காக மட்டுமே வாக்களிப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. இனி வரக்கூடிய தேர்தல்களில் திமுக அதிமுக போல தாவேகாவில் யார் வேட்பாளர்கள் என்பதை மக்கள் கவனிக்க கூடும். மேலும் தாவேகா ஆட்சியில் இருப்பதால் ஆளும் கட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டி திமுகவும் அதிமுகவும் கடுமையாக பிரச்சாரம் செய்யும். இதுவரை பிரச்சார களத்தில் என்டிஏ கூட்டணியுடன் மல்லுகட்டி கொண்டிருந்த திமுகவுடன் மோதல் போக்கில் இருந்த அதிமுகவும் இனி நேரடியாகவே தாவேகாவை தாக்கும் எனும்போது அவர்களுக்கு நிகரான தொகுதியில் மக்கள் செல்வாக்குள்ள பணபலம் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இப்போது தாவேகாவுக்கு தேவைப்படுகிறார்கள். இதை தாவேகா தலைமையும் உணர்ந்திருக்கிறது. எனவே அப்படியானவர்கள் தாவேகாவை நோக்கி வரும்போது அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்றால் முக்கிய பொறுப்புகளை அவர்களிடம் கொடுத்தால்தான் தங்கள் மாவட்டங்களில் தாவேகாவை அவர்கள் வலுப்பெற செய்வார்கள் என்பது தாவேகா தலைமையின் எண்ணம். இங்குதான் ஒரு விஷயம் தாவேகாவுக்கு சிக்கலை தருகிறது. என்னதான் விஜய் மாற்றம் என்று சொல்லிவிட்டு புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் போக போக அவரும் அதிமுக திமுக போல மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கே வாய்ப்பு தருகிறார், முன்னுரிமை கொடுக்கிறார் என்ற குமுறல் நிர்வாகிகள் மத்தியில் எழத் தொடங்கியுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற கடுமையாக உழைத்த நிர்வாகிகளுக்கே முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். மாறாக திமுக அதிமுக செய்யக்கூடிய அதே அரசியலை தாவேகாவும் செய்வதால் ஊழல் புகாருக்குள்ளானவர்களுக்கு பொறுப்புகளையும் பதவிகளையும் வந்த வேகத்தில் தரப்படும் போது தாவேகாவும் மற்றொரு அரசியல் கட்சியாக பார்க்கப்படுமே தவிர மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கட்சியாக பார்க்க முடியாது. இந்த திராவிட கட்சிகள் காலம் காலமாக உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும் தொகுதியில் வளர்த்துவிட்டு அவர்களுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்து வந்திருக்கிறது. அப்படி வாய்ப்பை பெற்றவர்கள் வேறொரு கட்சியில் இணையும் போது அங்கும் அவர்கள் தான் கோலோச்சுகிறார்கள். இந்த அரசியலை தாவேகா மாற்றும் என நினைத்தால் அதே தவறையே தாவேகாவும் செய்கிறது என்ற அதிருப்தி குரல்கள் நிர்வாகிகளிடம் கேட்க தொடங்கியிருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடு சாதாரண நிர்வாகிகளிடம் மட்டுமல்ல, சில மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் பொறுப்பாளர்கள் வரையிலும் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் கட்சிக்காக உழைத்தவர்களை புறக்கணித்து பதவி வழங்கினால் அதை ஏற்க முடியாது, தேவைப்பட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சிலர் எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மண்டல பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்பை உடனடியாக வெளியிட முடியாத நிலையில் இருக்கிறது தாவேகா என்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, அதிமுகவில் தங்கள் தொகுதிகளில் கோலோச்சு வந்தவர்கள் தாவேகாவில் சேர்ந்தாலும் அதே அதிகாரத்துடன் தங்களுடைய தொகுதியில் பவனி வர விரும்புவதால் தாவேகா தலைமை எப்போது தங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்களை நம்பி வந்த ஆதரவாளர்களையும் அவர்களால் திருப்திப்படுத்த முடியும். எனவே தங்களுடைய நிர்வாகிகளை சமாளித்து விஜயபாஸ்கர்களுக்கு தாவேகா என்ன பொறுப்பை தரப்போகிறது, எப்போது தரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அப்படி இவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கும் பட்சத்தில் இந்த பதவி பங்கீடு சர்ச்சையை தமிழக வெற்றி கழக தலைமை எப்படி கையாள போகிறது? அதிருப்தியாளர்களை சமாதானப்படுத்துமா அல்லது வேறு வழி இல்லாமல் புதிய நிர்வாகிகளை காத்திருக்க வைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.